Good morning students. இன்னைக்கு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டில் கிளாஸ் 8 சிபிஎஸ்இ சிலபஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 அதில் ஃபோர்த்து சம் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் பை த மெத்தட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைம் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இதை டிவைட் பண்ணுவோம் நம்ம இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன? ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன நம்பர் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன? இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறேன். 1 என்ன பண்ணுவோம், நம்ம 1 டைம் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அதை எடுத்துக்க முடியாது இல்லையா. அடுத்தது பாருங்கள், நான் இப்போ 1 இன்ட்டு 2 பண்ணேன்னா என்ன வரும், 2ன்னு வரும். 2 இன்ட்டு 1ன்னு பண்ணுனா என்ன வந்துடும், அதுவும் 2 தான் வரும். என்ன 1ஆல் பண்ணலாம், அப்புறம் 2ஆல் பண்ணலாம், அந்த நம்பர் வரும் 2ன்னு வரும் இல்லையா. அதுதான் என்னன்னாக்கா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ நான் 3ஆல் பண்ணுறேன். 1 இன்ட்டு 3 என்னன்னாக்கா 3ன்னு வரும். அடுத்தது 3 இன்ட்டு 1ன்னு பண்ணனாக்கா என்ன வரும், 3ன்னு வரும். ஸோ 2 டைம்ஸ் தான் ப்ரைம் நம்பரில் பண்ண முடியும் இல்லையா, அதான் மீனிங்கு. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 1 பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 1 இன்ட்டு 5 பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி தான் 7, 11, 13, 6, 17. இப்போ நான் இதுவே நான் 4 எடுத்துக்கிறேன். 4 இருக்கு இல்லையா, 4 எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், 1 இன்ட்டு 4 பண்ணேன்னா என்ன வரும், 4ன்னு வரும். 4 இன்ட்டு 1ன்னு பண்ணனாலும் என்ன வரும், 4ன்னு வரும். அடுத்தது நான் 2 இன்ட்டு 2ன்னு ஒரு இது பண்ணலாம், அப்போ என்ன வரும், 4ன்னு வரும். 2 டைம்ஸ் தான் நமக்கு வரும். தேர்ட் டைம் இந்த மாதிரி 2 இன்ட்டு 2 பண்ணோம்னா 4ன்னு வருது. ஸோ இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கிடையாது. இப்போ இது கிடையாது. இப்போ நான் 6 பண்ணுறேன். இப்போ 6 பண்ணணும் அப்படின்னாக்கா 6 இன்ட்டு 1 6ன்னு வரும். 1 இன்ட்டு 6ம் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6ன்னு வரும். ஸோ இதில் 2 இன்ட்டு 3ன்னு பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். அடுத்தது 3 இன்ட்டு 2ன்னு பண்ணிங்கனாலும் 6 வரும். ஸோ 2 டைம்ஸ் தான் நமக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது என்னது, 4 டைம்ஸ் நம்ம ஃபோர் டேபிள்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதுவும் என்னது ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது சரியா. இப்போ நம்ம இதை சம் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 7, 2, 9 இருக்குது சரியா. இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னால் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போட்டுக்குவோம் இல்லையா. இப்போ நமக்கு எண்டிங் நம்பர் என்னன்னு இருக்குது, 9 இருக்குது, ஆட் நம்பர் இல்லையா. அப்போ 3ஆல் பண்ணிக்கலாம். நம்ம இதை 3ஆல் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 இங்கே வந்துடும். 12 4 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வந்துடும். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், 3 டேபிளால் பண்ணுவோம். 3 டேபிளால் பண்ணோம்னா 24, 81ன்னு வரும். இப்போ 81 திரும்ப நம்ம 3 டேபிள்லேயே பண்ணலாம். 3 டேபிளில் பண்ணால் 27ன்னு வரும். திரும்ப நம்ம 3 டேபிள்லேயே பண்ணலாம், 9 டைம்ஸ்ன்னு வரும். 9 டைம்ஸ் திரும்ப 3 டேபிளே பண்ணோம்னா 3ன்னு வரும். ஸோ இப்போ என்னென்னு வந்துருச்சு, 3 டேபிளில் பண்ணோம்னா இங்கே என்ன வந்துடும், 1ன்னு வந்துடும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு எத்தனை 3 இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு வரும். இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம எடுக்கையில் என்ன ஆகும், பேரிங் ஆகிடும். அப்போ ஒரு 3 தான் வரும் இல்லையா. இந்த பேரில் ஒரு 3, இந்த பேரில் ஒரு 3, இந்த பேரில் ஒரு 3. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 9 3s are 27. புரியுதா. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம் என்னது, 400. ஸோ இது என்னது, ஈவன் நம்பர் இல்லையா, 0 ஈவன் நம்பர். ஸோ நம்ம இதை 2 டேபிள்லேயே பண்ணலாம். 2வும் ஒரு ப்ரைம் நம்பர் தானே. ஸோ 200 திரும்ப ஒரு 2 டேபிள்லேயே நம்ம பண்ணலாம். 2 டேபிளில் பண்ணையில் இது 100ன்னு வரும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், இதை 2 டேபிள்லேயே பண்ணலாம், 15 வரும். திரும்பவும் நம்ம 2 டேபிள்லேயே பண்ணோம்னா 25ன்னு வரும். இப்போ 25னா 5 டேபிளில் பண்ணோம்னா 5ன்னு வரும். அப்போ இது என்ன ஆகும், 5ன்னு வரும், இங்கே 1ன்னு வந்துடும். அப்போ 4 2s வருது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 விச் மீன்ஸ் என்னது, இது ஒன்று, இது ஒரு இதுவும், இது ஒரு பேரிங் பண்ணிக்குவோம் நம்ம. அப்போ இது 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 5. ஸோ 2 2s are 4, 4 5s are 40, 20. இதுதான் ஆன்சர். ஸோ இது என்ன ஆன்சரு, 400க்கு 20. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் என்னது, 1764. ஸோ இது என்னது, ஈவன் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 டேபிள்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும், 8 1 8 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு திரும்ப 2ஆல் பண்ணோம்னா 4 4 1ன்னு வந்துடும். இப்போ இதை 3ஆல் பண்ணிக்கலாம், ஏன்னா இது இங்கே 1ன்னு முடிஞ்சிருக்கு.
3ஆல் பண்ணோம்னாக்கா என்ன வரும் 147 வரும். 147 வந்து திரும்ப 3ஆல் பண்ணோம்னா 49 வரும். இப்போ 49னா 7 டேபிளில் வரும். 7ம் ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ இங்கேயும் 7 வந்துடும். ஸோ இப்போ இங்கே பேரிங் பண்ணோம்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 7. அப்போ 2 × 3 × 7 என்ன வரும்? 35 வரும். நெக்ஸ்ட்டு சம் என்னது? நெக்ஸ்ட்டு 4th சம் வந்து 4096. நெக்ஸ்ட்டு 4096க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? ஈவன் நம்பர் இருக்குது இல்லையா? 6. ஸோ நம்ம 2ஆலேயே இது டிவைட் பண்ண முடியும். அப்போ 2048 வரும். நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2ஆலேயே பண்ணலாம்ல, 2 ப்ரைம் நம்பரால் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 8 இருக்குது. அப்போ நம்ம வந்து 1024 வரும். திரும்பவும் 2ஆலேயே பண்ணலாம். 512 வந்துடும். திரும்பவும் 2ஆல் பண்ணலாம். 2 இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது இல்லையா? 5 என்ன வரும்? 6. நெக்ஸ்ட்டு 2ஆல் திரும்பவும் பண்ணலாம். பண்ணோம்னா 128. திரும்பவும் 2ஆல் பண்ணலாம். அப்போ இது 64 வரும். திரும்பவும் 2ஆல் பண்ணிக்கலாம். 32. திரும்பவும் 2ஆல் பண்ணிக்கிட்டான். 116 வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணோம்னா 8 வரும். 8. திரும்ப 2ஆல் பண்ணோம்னா 4 வரும். திரும்ப 2ஆல் பண்ணோம்னா 2 வரும். ஸோ திரும்ப 2ஆல் பண்ணோம்னா 1 வந்துடும். ஸோ எவ்வளோ 2s வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்திருக்கு. அப்போ நம்ம பேரிங் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் பேர் பண்ணலாம். இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இதையும் பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் பேர் பண்ணலாம். அப்போ இதுலேருந்து ஒரு 2 3 2 3 4 5 6. அப்போ 6 2s வரும். இப்போ 6 2s பண்ணோம்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4096 is 64. நெக்ஸ்ட்டு 5th சம். நெக்ஸ்ட்டு இங்கே 872. திரும்பவும் 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணோம்னா 1936. திரும்பவும் 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணோம்னா 968. திரும்பவும் 2ஆல் பண்ணலாம். 4 டைம்ஸ் வரும். 8 வரும், 4 வரும். திரும்பவும் ஈவன் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ ப்ரைம் நம்பர் 2ஆல் பண்ணலாம். 2 4 2ஆல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2ஆல் பண்ணோம்னா 1 2 1 வந்துடும். 1 2 1 வந்துட்டு எந்த டேபிளில் வரும்? 11 டேபிளில் வரும். 11 டேபிளில் 11 டைம்ஸ். 11ம் ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ ஆன்சர் 1. ஸோ எவ்வளோ 2s வந்திருக்கு? 1 2 3 4 5 6 வந்திருக்கு. அப்போ 2 2ஆக பேர் பண்ணிக்கலாம். நம்ம பேர் பண்ணோம்னா இது ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே 2 11 வந்திருக்கு. ஒரு 11 எடுத்துக்கலாம். அப்போ 2 × 2 × 2 × 11. 2 2s are 4, 4 2s are 8, 8 11s are 88. So square root of 7744 is 88. Next sum பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 9604ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிப்போம். 9604க்கு 2 ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ 2ஆல் கண்டுபிடிக்கலாம் நம்ம. 4802ன்னு வரும். அடுத்தது திரும்பவும் 2ஆல் பண்ணலாம். 2401ன்னு வரும். 1ன்னு வந்திருக்கு இங்கே. அப்போ 1ன்னு வந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? எந்த டேபிளால் வரும்னு யோசித்து பார்க்கணும். நம்ம பண்ணிங்கனாக்கா என்ன வரும்? 7 வரும். 7 டேபிளால் இது டிவைட் ஆகும். 3 4 3ன்னு வரும். திரும்பவும் 3ல் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ திரும்பவும் ஆட் நம்பர் தான். இப்போ 7ஆல் பண்ணி பாருங்கள். 49. திரும்பவும் 7 7. ஸோ 7 டேபிளில் வரும் 1. ஸோ இதில் எத்தனை 2 இருக்குது? 2 2 இருக்குது. அப்போ இதில் ஒரு 2 எடுத்துக்குவோம். 2 7s இருக்குது. அப்போ ஒரு 7 எடுத்துக்குவோம். இதில் 2 7 இருக்குது. இப்போ ஒரு 7 எடுத்துக்குவோம். அப்போ என்ன? 2 × 7 × 7.
2 2s are 14, 14 7s are 98. Next seventh sum பார்ப்போம். seventh sum என்ன 5 9 2 9 9ல் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஒன்று 3 டேபிளாக இருக்கும், இல்லைன்னா 7 டேபிளாக இருக்கும். ஸோ 7 டேபிளில் பண்ணலாம். இப்போ என்ன வரும் 8 4 7ன்னு வரும். திரும்ப 7 டேபிளில் பண்ணோம்னா 121ன்னு வரும். திரும்பவும் 11ஆல் பண்ணி பாருங்கள். 11 டேபிளில் வரும்ல 11. ஸோ 11 பண்ணோம்னாக்கா ஆன்சர் 1. ஸோ 2 7 இருக்குது இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 7 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா 7 இன்ட்டு 11. ஸோ ஆன்சர் வந்து 77. நெக்ஸ்ட்டு சம் என்ன 9216. நெக்ஸ்ட்டு சம் 8th சம் 9216. 2 டேபிளில் பண்ணலாம். 6ன்னு வருது. ஸோ பண்ணோம்னா 4608. திரும்பவும் 2 டேபிளில் பண்ணலாம். 2304. திரும்பவும் 2 டேபிள் 1152. 2 டேபிளில் பண்ணோம்னா 576. 2 288. நெக்ஸ்ட்டு 2 144. திரும்பவும் 2 டேபிள் 72. திரும்பவும் 2 டேபிள் 36. திரும்பவும் 2 டேபிள் 18 டைம்ஸ். திரும்பவும் 2 டேபிள் 9 டேபிள் 9 போடணும். 3ஆல் பண்ணோம்னா 3. ஸோ 3 1. எவ்வளோ 2s வந்திருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கு. 10 வந்திருக்கு இல்லையா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்புறம் என்ன இருக்குது 3 3 இருக்குது இல்லையா? அப்போ 3 இன்ட்டு 3. அப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். பேரிங் பண்ணோம்னா எத்தனை 2s வருது 5 2s வருது. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இங்கே 2 3 இருக்குது. அப்போ ஒரு 3 எழுதிக்கோங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 64, 64 3s are 96. So the square root of 9216 is equal to 96. இது 23 டேபிளில் 529 வரும். அப்போ அது 23 டைம்ஸ் வரும். அப்போ 23 1 டைம்ஸ் வந்துடும். அப்போ இங்கே எத்தனை 22 இருக்குது 222 இருக்குது. அப்போ நம்ம ஒரு 22 எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 இஸ் ஈக்குவல் டு 23. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். சம்மு 8100. ஈவன் நம்பர் அதானே இருக்குது, 0ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 2ஆல் பண்ணுங்கள். 4050 வரும். திரும்பவும் 0ல் முடிஞ்சிருக்கு. 2ஆல் பண்ணுங்கள். 2025ன்னு வரும். திரும்ப 3 டேபிளில் பண்ணி பாருங்கள் எத்தனை டைம்ஸ் வரும்ன்ட்டு. 18 வரும் இல்லையா? 18 வந்து 6 டைம்ஸ் வரும். இங்கேருந்து இங்கே 2 போகும் 21 வரும் இல்லையா? 7 இங்கே 1 வரும். ஸோ 5 டைம்ஸ் வரும். திரும்பவும் 3ஆல் பண்ணி பாருங்கள். 2 2 இங்கேருந்து 1 போகும் 5. திரும்ப வந்து 3ஆல் பண்ணி பாருங்கள். 7 டைம்ஸு 5 டைம்ஸு. திரும்ப 5. இப்போ இது 2ஆல் பண்ணலாமா? 3ஆல் பண்ணோம்னா 25 வரும். 3ஆல் பண்ணிங்கன்னா திரும்ப 5 டேபிளில் பண்ணோம்னா 5 டைம்ஸு. ஸோ 5 வந்து 1. ஸோ எத்தனை 2s வந்திருக்கு 1 2. இங்கேருந்து ஒரு 2 எடுத்துக்குவோம். இதுலேருந்து ஒரு 3 எடுத்துக்குவோம். இதுலேருந்து ஒரு 3 எடுத்துக்குவோம். இதுலேருந்து ஒரு 5 எடுத்துக்குவோம். ஸோ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இப்போ என்ன வரும்? இது வந்து 6 வரும். 6 3s are 18, 18 5s are 90. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8100 இஸ் ஈக்குவல் டு 90. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.